முதலாளி என்ன எல்லாரும் பணம் திரண்டு வந்திருக்கீங்க? சாமி பிரசாதமும் சக்கரை பொங்கலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாரும் பரப்பு வந்திருக்கோம். இந்தாங்க, எடுத்துக்கங்க. நீங்க கொண்டு வந்திருக்கிற சக்கரை பொங்கல் மாதிரியே ஒரு இனிப்பான செய்தி சொல்ல போறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அலமேலு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சத்தியமா நீங்க கொடுத்த விபூதியை நெத்தியில வச்சுக்கிட்டேன். உங்க அலமேலுவை என் நெஞ்சில வச்சுக்க போறேன். முதலாளி, இது ஒரு புரட்சிகரமான முடிவு. ஒவ்வொரு பணக்கார பிள்ளையும் இப்படி ஒரு சீர்திருத்த கல்யாணத்தை செய்ய முன்வந்தா இந்த சமுதாயத்துல ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வையே ஒழிஞ்சு போயிடும். அலமேலு, பருத்தி காட்டுக்குள்ள வந்த பாம்பு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யார் நீ? உன் வருங்கால மனைவியின் கடந்த கால காவலன். என்ன உணர்ற? உண்மையை தான் சொல்றேன். அலமேலு நானும் ஒருத்தர் விரும்புறோம், கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணோம். ஆனா உன்னை பார்த்ததும் இல்ல, உன் பணத்தை பார்த்ததும் மனசு மாறி என்ன வேண்டான்னு சொல்லிட்டா. அலமேலு எனக்கு தான் சொந்தம். அம்மா, அம்மா, என்னையா? முன்னாடி யாரோ கத்தியால குத்தி கொண்டுட்டாங்கம்மா. நான் ஒரு துரதிஷ்டசாலிங்க. அதனாலதான் ஆண்டவன் எங்கிட்ட இருந்து உங்களை பிடிச்சிட்டான். இப்ப சொல்றேன், நீங்க இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன். கடவுளே, அடுத்த ஜென்மத்திலேயாவது எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வை. போங்க, உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே கிடையாது. அதுக்கு காரணம் இருக்கு. நடந்தெல்லாம் பாத்தில்ல? ஆமாங்க. சொல்லு, யாரும் அனுப்புனது? மேஸ்திரி ஐயா. பாலுவா? ஆமாங்க. இப்படி செஞ்சா உங்க கல்யாணம் தடபடும் இல்ல, அதுக்காகத்தான். எங்க கல்யாணத்தை அவருக்காக இருக்கணும். காரணத்தை நான் மடையா, அவன் உண்மையான உண்டா? நேரம் அவன் போட்ட குண்டுல விஜய் அலுமேலு கால் உடைஞ்சிருக்கும். காதல் உடையும் சொன்ன கதை உடையுது. யார் அது? நேல் மாதிரி. யாரோ இல்லடா, நான் தான் உங்க முதலாளி விஜய். முதலாளியா? என்ன முதலாளின்னு கூப்பிடுற யோக்கியதை இனிமே உங்களுக்கு இல்ல. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? தப்பா? அலமேலுக்கு நீ எழுதி கொடுத்த கடுதாசி, அவன் மேல அவதூறு உண்டாக்கு நீ அனுப்பின ஆளு. முதலாளி, இவ்வளவு நாள் என்கிட்ட வேலை செஞ்சிருக்கா, உன்னை சும்மா விடுறேன்.
இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. Get out. I say get out. அலமேலு, என்ன வெளியே அனுப்பிச்சுட்டா உன் கல்யாணம் சுலபமா நடக்க நினைக்கிறியா? நடக்க விட மாட்டேன். பாலு, நீ சொல்றதுதான் உண்மைதானா? அத்தனையும் சத்தியமுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக எத்தனையோ முயற்சிகள் செஞ்சேன். ஆனா பலன் சின்ன முதலாளி என வேலையை விட்டு நிறுத்தனதான். கூலிக்காரிக்காக உண்மையா உழைச்சிட்டு இருந்த பாரதிய வெளியில அனுப்பிட்டாமா? கோவப்படாதீங்கப்பா, அண்ணனை வரவழைச்சு உண்மை என்னன்னு விசாரிப்போம். சின்ன முதலாளி வராருங்க. அண்ணனா? ராதா, கொஞ்சம் இருங்கப்பா. அண்ணா, இவங்க அண்ணி. ஏண்டா, கல்யாணமே பண்ணிட்டியா? இல்லப்பா, அதுக்கு அனுமதி கேட்கத்தான் கையோடு அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஆஸ்தின்னு ஒண்ணு இல்லன்னா கல்யாணத்துக்கு அனுமதி கேட்க கூட என்கிட்ட வந்திருக்க மாட்டேன். ஆஸ்திக்காக இல்லப்பா, பின்ன உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக. இந்த நல்ல காரியத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். போவழியே. ஏண்டா, என் கௌரவத்தை தான் உன்னால காப்பாற்ற முடியல. இப்படி ஒருத்தி அழைச்சிக்கிட்டு வந்து இருக்கிற கௌரவத்தையும் கெடுக்கிறான்னு பாக்குறியா? முதலாளி, உங்க மகன் செஞ்சிருக்கிற காரியம் சமூகத்துல உங்க அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வசத்துமே தவிர கெடுக்காதுங்க. என்ன சொல்ற? வசதியான பெண்கள் எல்லாம் விட்டுட்டு வயக்காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஏழை பெண்ணை மருமகளா ஏத்துக்கிட்டதுக்காக எம்மாதிரி அந்தஸ்துல உள்ள எத்தனையோ பேர் உங்களை வாயார வாழ்த்துவாங்கன்னு சொல்றேன். இதப்பா, ஓ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க என்ன பாராட்டலாம், அது எனக்கு தேவையில்லை. ஏ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க ஒருத்தர் கூட என்ன கேவலமா பேசக்கூடாது. அதுதான்டா என் கவலை. அப்பா முதலாளி, இந்த கூலிக்கார கழுதைக்கு இந்த வேலைக்கார கழுதை வக்காலத்தா இந்த கழுதைகளோட சேர்ந்து போய் ஏதாவது குட்டி செவர்ல மோதிக்க போட. நாங்க கழுதைங்கதான் எஜமா. ஏன்னா தீனி போடுறவன் எவ்வளவு சுமையேற்றி வச்சாலும் அழுக்காம சலிக்காம அது சுமக்கும். உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் பேர் போன அந்த இனத்தோட எங்களை சேர்த்தீங்க பாருங்க, ரொம்ப நன்றி. தம்பி நீங்க வாங்க, உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் நடத்தி வைக்கிறேன். யோசனை பண்ணாதீங்க தம்பி, புறப்படுங்க. வர முதலாளி. அப்பா நில்லுடா. தர்மலிங்க தான் பையனை பிச்சைக்கார மாதிரி வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு 4 பேர் கேவலமா பேசுவாங்க. அதனால என் கிராமத்து எஸ்டேட்டை நீயே எடுத்துக்க போட. அப்பா அண்ணனை கூப்பிடுங்கப்பா. அப்பா உள்ள போ. அண்ணனே உள்ள போ. முதலாளி, உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக நான் என் கடமை செஞ்சுட்டேன். வரங்க. பாரு, எங்க போற? பொழப்புக்கு ஏதாவது வேலை தேட வேண்டாங்களா? அவசியம் இல்லை. என் குடும்ப நன்மைக்காக வேலை இழந்த உனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க வேண்டியது என் கடமை. இனிமே நீ இங்கேயே வேலைக்கு இருக்கலாம். ஐயா, உங்க வீட்டு உப்பத்தினவன் ரொம்ப நன்றியா. எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி, என்னங்க என் காலில் விழுந்துருக்கு? பொண்ணு வீட்டுக்காரர் வைத்தியர் ஐயா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நீங்க. நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணாம வேற யார் பண்றது? தீர்காயுசா இருங்க. ஆமா, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு போச்சே, இவங்க நாம எங்க குடி வைக்க போறோம்? ஆமா. என்ன ஆமா தம்பி, உங்க அபிப்பிராயம்? அத பத்தி இனிமேதாங்க முடிவு பண்ணணும். அத கூட முடிவு பண்ணாம என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்களா? சரி விடுங்க, என் வீடு இருக்கவே இருக்கு. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு சம்மதிக்கலன்னா அப்ப உங்க வீட்டுல தங்கலான்றீங்களா? அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வேண்டாம். 2 பேருமே வேண்டாம்னா வேற எங்க அவங்க தங்குறது? மாப்பிள்ளை அவங்க பண்ணையில் இருக்கிற பங்களாவில் தான் தங்கணும். ஆஹா, சம்பந்தி, அருமையான யோசனை, அருமையான யோசனை. வசதியான இடம், அவங்க வீட்டுல ஃபேன் ஓடும், எங்க வீட்டுல பெருச்சாலி ஓடும். அவங்க வீட்டு கட்டில மெத்த இருக்கும், எங்க வீட்டு கட்டில பழைய செத்ததா இருக்கும். நிம்மதியா அங்கேயே போய் தங்கிக்கிறதா நல்லது. இது வசதி பிரச்சனை இல்ல வைத்தியரையா, வாழ்க்கை பிரச்சனை. நிச்சயமா அந்த பங்களாக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஐயா ஆத்திரத்துல கௌரவத்துக்காகத்தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரே தவிர மனசார அப்படி சொல்லலீங்க. ஐயா ஆமாங்க, இல்லைன்னா
எஸ்டேட்டையும் பங்களாவையும் எங்க எடுத்துக்க சொல்லணும்? ஆமா மாப்பிள, சம்பந்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இப்போ உங்க அப்பாவுடைய கோபத்தை மறந்து பாசத்துக்கு முதலிடம் கொடுத்து நீங்க 2 பேருமே அங்க போய் இருக்கிறது தான் நல்லதுன்னு இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? புறப்படுங்க தம்பி. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாடகை பார்த்து அவர் வாயார மனசார வாழ்த்தத்தான் போறார். மாப்பிள, உண்மையிலேயே உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசம் இருந்தா, உங்க குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிற அக்கறை இருந்தா, பேர குழந்தைய தாத்தா எடுத்து கொஞ்சம் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா, நாங்க அங்கேயே போய் தங்கிக்கிறோம். வா. அப்பா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நடந்தது மறந்துட்டு அண்ணனை திரும்ப கூப்பிட்டுக்கலான்னு சொல்றியாம்மா? அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நான் உயிரோட இருக்க மாட்டோம். அம்மா, உங்க அண்ணன் நம்ம குடும்ப கௌரவத்தை குறைச்சு என்ன தலகுனிய வச்ச அன்னைக்கே நான் செத்து இருப்பம்மா. நான் ஏன் உயிரோட இருக்கிற தெரியுமா? நீ ஏன் கௌரவத்தை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில தான்மா. உங்க நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. கவலைப்படாதீங்கப்பா. ரெஸ்ட் எடுத்துக்கங்க. கடவுளே, என் குடும்ப கௌரவத்தை கெடுக்க ஒரு மகனை கொடுத்துட்டியேன்னு நான் கண்ணீர் விட்டேன். ஆனா அந்த கௌரவத்தை காப்பாத்த ஒரு மகளையும் கொடுத்து என் கண்ணீரை தொடச்சிட்டியே. நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? எவ்வளவு நேரமா உனக்கு காத்திருக்க தெரியுமா? ஐம் சாரி. இட்ஸ் ஆல்ரைட். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ரியலி? எஸ். ராதா, பாய் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு க்ளோஸா மூவ் பண்ணா இப்படிதான் சில்லியா மரத்தனமா கிஸ் பண்ண வரதா? நான்சென்ஸ். நீ எவ்வளவு ரிசல்ட் டைப் பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்ல ராதா. பாய் ஃப்ரெண்டுனா பழகிறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ இந்த மாதிரி சிடுமுச்சுத்தனமா பேசினா உனக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டான். எனக்கா? நிச்சயமா. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீ போடுற கண்டிஷனுக்கு உனக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டான். எவனாவது பண்டாரமா கிடைக்கும். இல்ல, உன்னை விட டீசென்டான பாய் ஃப்ரெண்டோட வர்றேன். அது உன் லைஃப்ல நடக்காது. இப்போ கூட்டிட்டு வர்றேன். எங்க சந்திக்கலாம்? ஹோட்டல் கிரீன்லாண்ட். சேலஞ்ச். சேலஞ்ச்.